கடந்த நாட்கள்ல நாம லுக்கிங் அண்ட் டு ஸ்பெஷலி சங்கீதம் 91 சங்கீதத்தை நாம படித்தோம். படிச்சது மாத்திரமல்ல, we have been meditating on Psalm 91. Amen. Hallelujah. நேற்று தினத்துல பார்த்தோம் how God rescues us from turbulent times. நம்முடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரவம், பயங்கரமான ஒரு போராட்டமான நேரத்துல மனுஷர் ஒருவரும் இல்லாத பட்சத்துல, ஒருவரும் பக்கத்துல இல்லைனாலும் நம்முடைய தேவன் அவர் வாக்கு பண்ணபடி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்னவர். இட்ஸ் நாட் ஜோக். ஏதோ ஒரு பைபிள்ல எழுதி இருக்குது இல்ல. ஹல்லேலூயா. உண்மையாவே நீங்க உங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருப்பீங்கன்னா, if you have been saved, அந்த அன்பு ரட்சகரை உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா, அவர் சொன்னபடி he never leaves you for a moment, for ஒரு வினாடி கூட அவர் நம்ம விட்டு விலகி போகிறது இல்லை. ஏசாயால வாசிக்கிறோம், இட் டாக்ஸ் அபவுட் God. ஒரு வினாடி, இமைப்பொழுது உன்னை விட்டேன், இமைப்பொழுது அங்க பைபிள் சொல்லும், moment, a fraction of a second அவர் முகத்தை மறைச்சாராம். ஆமென். அந்த ஒரு வினாடி தான் இயேசுவை விட்டு அவர் முகம் மறைந்தது. அது அப்பதான் இயேசு கதர்வார் சிலுவையிலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அந்த fraction of a second. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லார், நீடி இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஆமென். God has embraced us. நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை அரவணைத்திருக்கிறார். God knows we are not perfect. நாம முழுமையானவர்கள் அல்ல, தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. we struggle, we fail ன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் பைபிள் சொல்லுது, நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாம இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். he is always faithful. எதுலங்க? அவருடைய வாக்கு தத்தத்துல, அவருடைய வார்த்தையில, அவருடைய எல்லாத்திலையும் அவர் உண்மை உள்ளவரார். God has never changed. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று இருக்கிறது. அதே போல மல்கியால கர்த்தர் அவர் மாறாதவர் என்று எழுதப்பட்டு, he is an unchanging God. அதனால நீங்க தைரியத்தோட இருக்கலாம். if you are a believer in Christ Jesus. யோசிச்சு பாருங்க, இத்தனை பேரு amen, if you have joined இந்த Zoom வழியா இணைஞ்சு நாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம, if you're listening to the songs, நம்ம பாடின பாடல்கள், ஜெபி ஏறெடுத்த விண்ணப்பங்கள், if you are listening to that sermon, இப்ப சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க கவனித்து கேட்டு கொண்டு இருப்பீங்கன்னா, do you think ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரு, உங்களை விட்டுருவாரு, உங்களை ஒதுக்கிடுவாரு நினைக்கிறீங்களா? no chance. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், நிச்சயமா உங்களை நடத்துவார். ஆமென். that is for sure. ஆண்டவர் அத்தனை நல்லவர். he is so good. அதுதான் பைபிள் சொல்லும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்படும். there are hundreds and hundreds of examples where God protects. Amen. அதனாலதான் இங்க பைபிள் நமக்கு இந்த சங்கீதம் 91ல I was just reading, பல காரியங்களை நான் படிக்கும் போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு இண்டிவிஜுவல், they were reading the Psalm 91. Amen. சங்கீதம் 91 படிக்கும் போது ஒரு பெரிய தீமையில இருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டானதா. they saw God coming and helping them. அவர்கள் சத்துருடைய போராட்டத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குறது கண் கூட அத்தனை வருஷம் போராட்டம். அந்த சங்கீதம் 91 அன்னைக்கு அவங்க எடுத்து படிக்கும் போது God delivered them. இந்த I heard or I just read someone says giving a testimony. Amen. அது அவர்கள் கொடுத்த டெஸ்டிமனி இல்ல, நான் என் கண் கூட பார்த்திருக்கிறேன். Amen. ஒன்ஸ் ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை, there was a tormenting thing நடந்து கொண்டு இருக்கும் போது, when one particular person, அவங்க இந்த சங்கீதம் 91 அவங்க சத்தமிட்டு அவங்க சொன்ன போது, I saw in my own eyes, என் கண்கள்ல நான் பார்த்தது, that person was delivered from the oppression. அது மாத்திரமில்ல, very next moment that person was filled with the Holy Spirit. ஒரே நேரத்துல நடந்தது. இப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள God delivered him from the oppression. அது மாத்திரமல்ல, God filled that person with the Holy Spirit. He baptized him with the Holy Spirit. பரிசுத்த ஆவினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை I am a witness for that. அது கண்ணு முன்னாடி நடந்திருக்கிறது. Same God.
Amen. Take seriously. இந்த சங்கீதம் 91 நீங்க எவ்ரிடே மேக் ஷூர் தட் அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நீங்க படிங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, அதை பை ஹார்ட் பண்ண வைங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஐ கேன் ரிசைட் இட், நான் மனப்பாடமா அதை சொல்ல முடியும். தட் மச் ஹேவ் ஸ்டடீட் இட், அதை திரும்ப திரும்ப நான் படிச்சிருக்கிறேன். ஸோ இட்ஸ் குட், இட்ஸ் வெரி என்கரேஜிங். ஆமென். ஹல்லேலூயா. பயம் வருதா? சங்கீதம் 91 அன்னைக்கு நான் வளரும் போது சொல்லி கொடுத்து, பயமா இருக்குதா? சங்கீதம் 91 படி. ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கும் பயம் மாத்திரம் இல்ல, யூ கேன் see the blessing of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபையும் உங்களை நிரப்புகிறத, நீங்க உங்களை நடத்துகிறத நீங்க உங்க பர்சனலா நீங்க அனுபவிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்லும், சங்கீதக்காரன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். See, a person can praise and worship God. எந்த மனுஷனால தேவனை துதிக்க முடியும்? எந்த மனுஷனால, யாரால தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும், ஆராதிக்க முடியும்? அவர் அவருக்கென்று பாட்டு பாடி ஆராதிக்க முடியுமானா, those who make the refuge in the presence of God. Amen. தேவன் அடைக்கலமாய் கொண்டு தேவனை, அவரை எப்போதும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறவர்கள். Amen. If you are a man and woman of Christ who always praise. Amen. Hallelujah. இந்த நேரம் அந்த நேரம் இல்ல. சங்கீதத்தை 119 பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்ல, ஒரு நாளைக்கு நான் கர்த்தரை 7 முறை நான் துதிக்கிறேன். I praise God, I pray to God 7 times. தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே he prayed 3 times. காலை, மதியம், சாயங்காலம்னு அவன் தேவ சமூகத்துல ஜெபித்ததை நாம பார்க்கலாம். மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, he was in the presence of God for 40 days and 40 days ன்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கும். Amen. Jesus spent the whole night in prayer ன்னு எழுதப்பட்டு இருக்கும். Amen. இந்த போல those who love the Lord, உண்மையாகவே you long to be in the presence of God. Amen. உலகத்தின் பிரசன்னம், உலகம் கொடுக்கிற இன்பத்தை காட்டிலும் you love the presence of God, because ஏன்னா அங்கதான் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாக அவர் இருக்கிறாரு. Amen. Hallelujah. He sends your help. உங்களுக்கு ஒத்தாசை, உங்கள் பாதுகாப்பு, உங்களுக்கு எல்லாமே எங்க இருக்கிறாருங்க? அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல. அதான் இங்க சங்கீதக்காரன், உன்னதமானவருடைய மறைவு. சீக், தேடுங்க, போய் மறைந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 27:4-5 படிச்சு பாருங்க. அவர் தமது கூடாரத்துல மறைத்து கொள்வாராம். யார மறைத்து கொள்ளுவாரு? அவரை தேடுகிறவர்களுக்கு. ஒன்றை நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன். அவருடைய ஆலயத்தில் சாராய்ச்சி, அவருடைய சமூகத்தில் எப்போதும் இருக்கணும் நான் நினைக்கிறேன். அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தீங்கு நாளில் அவரை தமது கூடாரத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளுவார். He will hide me in the pavilion. அது கர்த்தர் செய்வார். You seek God, he will hide you. You pray to God, அவர் உங்களை பாதுகாப்பார். You do what you have to do, he will do what he is willing to do. நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, God will keep you protecting. ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அதுதான் அந்த சங்கீதம் 91:3 படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். Amen. Hallelujah. எப்போ அவரை தப்புவிப்பாருங்க? When you call upon the name of the Lord. 2ஆம் வசனத்துல சொல்லும், நான் கர்த்தரை நோக்கி. யார பார்த்துங்க? கர்த்தரை நோக்கி. நம்ம விசுவாசத்தோட, நம்பிக்கையோட. Amen. Hallelujah. Even though he's the God, our God is an invisible God. பட் அவர் இருக்கிறார். 2-3 பேர் கூடுகிற நடுவுல இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறாரே. நான் எப்போதும் உங்க பட்சத்துல இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதெல்லாம் நீங்க நினைச்சு, ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன், அவர்களுக்குள்ள உலாவுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. சோ அந்த faith, அந்த நினைப்போட ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு நீங்க நினைச்சீங்கன்னா, you look to God for everything. எல்லாவற்றுக்காக தேவனை நோக்கி பார்ப்பீங்க. You will never miss God because he is your source. அவர்தான், அவர் சொல்றார், கர்த்தரை நோக்கி. யாருங்க?
உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லருடைய நிழலில் தங்குகிறவன். அவங்க தானே சொல்றாங்க, கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். See, you cannot see the things of this world when you are in the presence of God. தேவனுடைய சமூகத்துல நீங்க இருப்பீங்கன்னா உலகத்தின் ஒரு காரியமும் உங்களால பார்க்க முடியாது. பிகாஸ் the center of attraction உங்களுக்கு தேவன் மாத்திரம் தான் இருப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறபடினால் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can mere human do when God is in my side? அதான் நடக்கும். Hallelujah. When you love God, when you are in the presence of God, you will just lift him up, you will praise him, you will worship him. அதுதான் நடக்கும். என்ன காரியம் வந்தாலும் you will call upon the blessed name. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றார், when you do that, அவர் சொல்றாரு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 3ஆம் வசனத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். நாட் யூ. யூ கால் அப்பான் த நேம் ஆஃப் த லார்ட். நீங்க அவரை கூப்பிடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, ஹல்லேலூயா, he will do the things. நீங்களும் நானும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் கஷ்டப்பட வேண்டிய, ஐயோ என்ன நடக்கும், ஐயோ என்ன நடக்கும்னு இல்ல. யூ ஜஸ்ட் அவருடைய சமூகத்துல இருந்து யூ ஜஸ்ட் praise him. அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. He will do it. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பு வைப்பாராம். ஆமென். நீங்க ஒரு வசனத்தை வாசி பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது பாருங்க. ஜெரமையா 36 and verse 26 நீங்க படிச்சீங்கன்னா அங்கே people come against Jeremiah, அவருடைய அசிஸ்டன்ட்டையும் அரெஸ்ட் பண்ண வராங்க. 26 verseல பாருக் எனும் சம்பிரதியும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படி ராஜா அமலேக்கின் குமாரனாகிய எரேமியலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செரையாவுக்கும் அப்தேயலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் what amazing God பாருங்க. If you are a man and woman who seeks God, if you are a man and woman who prays to God, Jesus, அவர் என்ன பண்ணுவாராம்? ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தாராம். Amazing இல்லையா? Hallelujah. Because Jeremiah was a prophet. He was the mouthpiece of God. இந்த பாருக் யாருங்க? அவன் எரேமியா சொல்றதெல்லாம் எழுதுகிறவன், சம்பிரதி. Amen. இவர்கள் when the enemies came, ராஜாவுடைய கட்டளைனா எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கும் பாருங்க. When they came to arrest him, the Bible says God protected them. தேவன் அவங்களை மறைச்சாராம். அப்போ எரேமியாக்கு மறைத்தவர் God himself. ஆண்டவர் சொல்ல, நான் மறைச்சுக்கிறப்பன்னு சொல்ல, they were faithful to God. ஆண்டவர் அவங்களை மறைத்து கொண்டாராம். கர்த்தரே மறைச்சாராம். So still God is the same God. அவர் இன்றைக்கும் செய்கிறவரா இருக்கிறார். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அங்க என்ன பண்றான்? சவுல் தாவீதை எப்படியாச்சும் கொன்று போடணும் நினைக்கிறான். பிகாஸ் ஏன்னா இப்ப தாவீது உயிரோடு இருந்தா யோனத்தான் ராஜாவாக முடியாது. சோ இஸ் சோ ஃபுல் ஆஃப் உள்ள எரிச்சலும் பொறாம கோபத்துல இருக்கிறான். அவன் 3000 பேரோடு கூட தாவீதை துரத்துறான். துரத்தி எப்படியாச்சும் எங்க போனா அங்க ஸ்பைஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு போவான். அந்த நேரத்துல தாவீது என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல ஒரு சின்ன கூட்டத்தை பிலிஸ்தியர் அட்டாக் பண்ணுவாங்க. தாவீது கேட்பான், ஆண்டவரே நான் போகட்டுமா, உங்களுக்கு உதவியா போகட்டுமான்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பார். போப்பா அவங்களை காப்பாத்துங்க. அவங்கள போய் காப்பாத்துன பிறகு தாவீதுக்கு நியூஸ், சவுலுக்கு நியூஸ் வருது, தாவீது எங்க இருக்கிறாங்க?
கேகிலாவில இருக்கிறான். நியூஸ் வந்த மாத்திரம் சவுல் சொல்றான், அவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க, நான் போய் தாவீதை கொன்னு போடுவேன்னு வருவான். அப்போ தாவீது கேட்பாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இவங்க என்ன தாவீதுக்கு எது சவுல் கையில விட்டு காட்டி கொடுத்துருவாங்களா? ஆமான்னு சொல்ற ஆண்டவர். ஆமாப்பா அப்படிதான் நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஓடிங்க இருந்து. அல்லேலூயா. அப்போ சவுல் ஒரு 3000 பேர் கூட தாவீதை துரத்தி கொண்டு வருகிறான். துரத்தி கொண்டு வருகிற வேலையில ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 23ஆம் அதிகாரத்துல ஜஸ்ட் ஒரு பர்சியூங், இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு நாள் கொஞ்ச நேரத்துல தேவர் பர்சியூங் சோ மச், தாவீதை சிறை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது. நீங்க 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, சவுல் மலையின் இப்பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அப்பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரை பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைத்து கொண்டார்கள். சுத்தி போட்டாங்க, வளைச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுது? அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்துல வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமோலிகாத் என்று பெயரிட்டான். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதின் அரணிப்பான இடங்களில் தங்கினான். யோசித்து பாருங்க. It was almost David would have been captured. சவுலினாலையும் சவுலுடைய ஆர்மினால அந்த நேரத்துல கேப்சர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுத்தி வளைச்சிட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தேவன் ஒரு மனுஷன் அனுப்புகிறார், ஒரு நியூஸ் அனுப்புகிறாரு. அந்த நியூஸ கேட்ட மாத்திரத்துல சவுல் என்ன பண்றான்? அவனுடைய ஆர்மி 3000 பேரோட விட்டுட்டு போறாங்க to attack the enemy. That is the way God protected Saul. அப்போ தாவீதை பாதுகாத்தவர், ப்ரொடெக்ட் பண்ணவர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? உங்களை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாரா? உங்களுக்கு வரக்கூடிய தீமையில இருந்து விலக்கி காக்க மாட்டாரா? Still God is the same God. தாவீதுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு உதவி செய்வார். தாவீதை பாதுகாத்தவர் உங்களை பாதுகாப்பாரு. எரேமியாவை மறைத்தவர் உங்களையும் மறைத்துக் கொள்ளுவாரு. சத்ருடைய வல்லடிக்கு மறைத்துக் கொள்ளுவாரு. சத்ரு வெள்ளம் போல வரும்போது அவர் கொடி ஏற்றுவாரு. ஆமென். கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு வந்து அவர் உங்களை மறைத்துக் கொள்ளுவார். He will never let the enemy have their ways. உங்களுக்கு தான் உதவி. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் உதவின்னு எழுதப்பட்ட எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல. So he will protect you, he will safeguard you. எந்த விதத்திலையும் சந்தேகப்படாதீங்க. God is still seated on the throne. அவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆமென். இன்னைக்கு உங்களை மறைத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்பு வைப்பார். இது வந்து சத்ரு பிசாசு எப்படி வரான்னு தெரியாது. கர்ஜிக்கிற சிங்கம் போல வருவான்னு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அவன் எந்த வழியில வருவான்னு தெரியாது. எப்படியோ வந்து எதுக்கு வரான்? விழுங்கலாம் வருவான், அழிக்கலான்னு வருவான், கண்ணி வைப்பான், வஞ்சித்து கொண்டு வருவான், ஏமாற்றி கொண்டு வருவான். அவைகள் எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். நிறைவுல ஒப்பு கொடுத்து பாருங்க. Just say, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்க அவரை துதிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்காமலே பண்ண போகிறவரா இருக்கிறார். Amen. May God bless you. God be with you.